போறோம். நல்ல பேஜஸ்லாம் இருக்க மாதிரி. இதுல பவுச்சும் இருக்கு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கூட கவருக்கு வந்து 14.7 into 10.5 சென்டிமீட்டர். அப்புறம் புக்கோட பேஜஸ்க்கு வந்துட்டு 29.6 into 10.5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ரெண்டு பேப்பர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்க பேஜஸ்க்கு வந்து நீங்க வந்து கவருக்கு எடுக்கிறீங்கல்ல, அந்த கலரை விட லைட் கலரா எடுத்துக்கோங்க. சேம் கலர் எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ க்ளூ, ஸ்கெட்ச், அப்புறம் கூகுளி ஐஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த 3 ஐட்டம்ஸும் வேண்டாம்னா உங்ககிட்ட வீட்டில் ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர்ஸ் எடுத்துக்கோங்க இந்த 3 ஐட்டம்ஸுக்கு பதிலாக. இப்போ நம்ம கிராஃப்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பேஜஸ் செய்யலாம். ஸோ பேஜஸோட பேப்பர் எடுத்துட்டு இந்த சைடில் இருக்க எட்ஜை இங்கே கார்டு மாதிரி மடிச்சுங்க. கார்டு மாதிரி மடிச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டு திருப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்டு மாதிரி மடிச்சோம்ல, அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த எட்ஜ் எடுத்து அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சிடுறோம். இந்த எட்ஜையும் எடுத்து அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சிடுறோம். இப்படி மடிச்சதுக்கப்புறம் இதை பின்னாடி திருப்பிட்டு இந்த எட்ஜ் எடுத்து அதே மாதிரி அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சிடணும். ஓகே, அப்புறம் இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பின்னாடி திருப்பிட்டு நம்ம மடிச்ச இது ரெண்டையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த எட்ஜ் எடுத்து மேலே இருக்கிற எட்ஜுக்கு மடிக்கிறோம். இப்படி மடிச்சதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி திருப்பிட்டு இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கீழே இருக்கிறத எடுத்து இந்த இடத்துல மடிச்சுக்கணும். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பின்னாடி திருப்பிட்டு கீழே இருக்கிறத எடுத்து குட்டியா இதை இப்படி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த குட்டியா இருக்கிற எட்ஜ் எடுத்து இதை இப்படி நம்ம மடிச்சோம்ல, இதை எடுத்து இப்படி பண்ணிக்கணும். இது இப்படியே டர்ன் பண்ணிட்டு இந்த எட்ஜ் எடுத்து இங்கே மடிச்சுக்கணும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடை இதை பிடிச்சிக்கிட்டு இதை அப்படியே உள்ள தள்ளி இதோ இப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இது ஃப்ராகுக்கு மடிக்கிறோம்ல, அந்த மாதிரி இதை எடுத்து அப்படியே இப்படி மடிச்சுங்க. இதை எடுத்துட்டு நம்ம மடிச்சோம்ல, அதவே இப்படி பண்ணதுக்கப்புறம் இது இந்த சைடு திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறம் இந்த எட்ஜ் எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஜிக்ஸாக்காவே அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேஜஸ் நமக்கு வரும். இப்போ வந்து நம்ம புக்கோட கவருக்கு எடுத்து வச்சிருந்தோம்ல பேப்பர், அந்த பேப்பர் எடுத்துட்டு கீழே வந்து இப்படி மேலே எட்ஜஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு மடிச்சிடாதீங்க. சைடில் மட்டும் லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே இருக்க எட்ஜ் எடுத்து அந்த சைடில் மடிச்சோம்ல, அதுக்கேற்ற மாதிரி இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக மடிச்சிருங்க. சைடில் மடிக்க தேவையில்லை. இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற எட்ஜை இந்த சைடில் இருக்கிற எட்ஜில் மடிக்கணும். இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி மடிச்சிடாதீங்க. இந்த லைன்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கவர் ரெடி. இப்போ இது ரெண்டையும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இது க்ளூவே தேவையில்லை. நம்மளோட கவர் இப்படி இருக்கா, இந்த கவரை இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஓட்டை வரும், இங்கே ஒரு கட் மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட பேஜஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த லாஸ்ட் எண்டை மட்டும் இதுக்குள்ள அப்படியே போட்டுருணும். இப்போ இந்த எட்ஜ் இருக்குல்ல, புக்கோட எட்ஜ், அதை எடுத்து இந்த சைடு கவர்ல இந்த மாதிரி. ஓகே, இப்போ வந்து இது இந்த மாதிரி இருக்கு. இது பார்க்க எதுவும் புக் மாதிரியே இல்லை, ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி அப்புறம் அப்படியே மடிச்சிருங்க. இப்போ நம்மளோட புக் வந்து ரெடி.
இப்போ வந்து இதுக்கு மேல நான் வந்து டெக்கரேஷன் கொடுக்க போறேன். திக்காஸ் இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லனா நீங்க என்ன மாதிரி கூகுளி ஐஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து கூகுளி ஐஸ் எடுத்து அதை வந்து இதில் ஒட்டி ஸ்மைலி மாதிரி வரைய போகிறேன். இப்போ வந்து ஸ்கெட்ச் பென் எடுத்து இதில் ஸ்மைலிஸ் மாதிரி நான் வரைய போகிறேன். இப்போ பாருங்க, நம்ம புக்கோட டெக்கரேஷனும் ரெடி. இப்போ நம்ம புக்கை வந்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த பவுச் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம கூகுளி ஐஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுக்கலாம். பாருங்க, பவுச் மாதிரி 2 பவுச்சஸ் இருக்கு. பாருங்க, எல்லா பேஜஸ்லயும் அது இருக்கு. ஐயோ, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதோ இப்படி ஓப்பன் ஆகிட்டே இருக்குல்ல, இது இப்படி நல்லா இப்படி கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் மாதிரி இதை போட்டு இதை வந்து ஓப்பன் ஆகாமல் வைக்கிறதுக்காக. இது இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா தான் நான் இதை போட்டுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை செய்யணும்னா நமக்கு வந்து மாஸ்க் இருக்குல்ல, அந்த மாஸ்கோட எலாஸ்டிக் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எலாஸ்டிக்கை வந்து நாட் போடணும். இந்த இடத்துல மட்டும் நாட் போடுங்க, இங்கெல்லாம் நாட் போடுறீங்க. ஓகே, இந்த இடத்துல இப்படி நீட்டிட்டு இருக்கு, இப்படி வெட்டிருங்க சிசர்ஸ் வச்சு. இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி ஓ மாதிரி வந்திருக்கு. ஸோ நம்ம புக் எடுத்துக்கோங்க. இந்த புக்கோட பேஜோட லெஃப்ட் சைட்ல இந்த பேஜஸை வெளியே எடுத்துட்டு நம்ம வந்து இந்த எலாஸ்டிக் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ திரும்பியும் உங்க பேஜ் எடுத்து இப்போ பாருங்க, இது அப்படியே இந்த எலாஸ்டிக் இழுத்து கொண்டு வந்துருங்க. ஓகே, இந்த மாதிரி புக்ஸ் வந்து கண்டிப்பா உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.